நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி. சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் ஜெல்லி பிடிக்கும், எனக்கும் தான் பிடிக்கும். வாங்க ஜெல்லி செஞ்சு பார்ப்போம். நம்ம தண்ணியை இப்போ இளஞ்சூடாக சூட வச்சுப்போம். சூடாகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஜெல்லி பவுடரை கலந்து ஜெல்லி ரெடி பண்ணுவோம். இந்த சூடு காணும் ஏற்கனவே செஞ்சு தந்துட்டாங்க, அதனால இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு அளவெல்லாம் தெரியாது, அளவெல்லாம் எனக்கு கேட்காதீங்க. இப்போ இதை நம்ம ஜெல்லி பவுடரை கொட்டிப்போம். கொட்டி கிண்டிக்கிட்டு நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு இதை ஆற விட்டுட்டு ஆறின பிறகு நம்ம கப்புக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இது ஆறிடுச்சு, நம்ம இதை இப்போ கப்புக்கு மாற்றிப்போம். இதை நம்ம ஒவ்வொரு கப்பாக மாற்றிப்போம். இதை நம்ம இப்போ மாற்றிக்கிட்டோம். இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஹாய், நான் ஜெல்லி வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு இப்போ 2-2:30 மணித்தியாலம் இருக்கும். ஜெல்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்ப்போம். நல்லா தளத்துலன்னு ஆடுது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இருங்க, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. இது ராஸ்பெரி ஃப்ளேவர். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சந்தோஷமாக இருங்க. என்னை வீடியோ எடுக்கிறது அக்கா தான், அவங்களுக்கும் கொடுப்போம். Bye friends.